ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நூலாசிரியர். அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைவர் நூலாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பராமாயணம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70 இது எல்லாமே கம்பர் இயற்றிய நூல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற நூலாசிரியர் திருத்தக்கதேவர். திருத்தக்கதேவர் சீவக சிந்தாமணி, நரிவிருத்தம் அப்படின்னு 2 நூல் எழுதியிருக்காரு. அதில் சீவக சிந்தாமணி 50 வரும். சரிங்களா? அடுத்து பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருவிளையாடற் புராணம், வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, மதுரை 18 அந்தாதி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சதுரகராதி, தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல். அடுத்தது பரமார்த்த குருகதைகள், தேம்பாவணி அது ஒரு காப்பிய நூல். சரிங்களா? அடுத்தது புலவர் குழந்தை இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ராவண காப்பியம், யாப்பதிகாரம், தொடையதிகாரம். ராவண காவியம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். அடுத்தது சென்னிக்குளம் அண்ணாமலையார் அவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவடி சிந்து, வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோயில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி. இதெல்லாம் சென்னிக்குளம் அண்ணாமலையார் இயற்றிய நூல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் நீதி நெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், திருவாரூர் மும்மணிக்கோவை, திருவம்பாவை. இதெல்லாம் குமரகுருபரர் இயற்றிய நூல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறோங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இயற்றிய நூல்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. காலமேக புலவர் இவர் இயற்றிய நூல்கள் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். இதெல்லாம் காலமேக புலவர்கள் இயற்றிய நூல்கள். அடுத்தது உமர் புலவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீராபுராணம், முதுமொழி மாலை. இது எல்லாமே உமர் புலவர் இயற்றிய நூல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் யாருன்னா H.A. கிருஷ்ணனார். அவர் இயற்றிய நூல்கள் ரச்சனியாத்திரிகம், போற்றி திரு அகவல், ரச்சனிய மனோகரம். பாரதியார். அடுத்து நம்ம பார்க்க போகிற நூலாசிரியர் பாரதியார் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரிகையின் கதை, தராசு. இது பாரதியார் இயற்றிய நூல்கள். அடுத்து கடைசியாக பார்க்க போகிற நூலாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம், பிசிராந்தையர் நாடக நூல், சேர தாண்டவம், தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய். இதெல்லாம் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள். இதில் நூலாசிரியர்களை இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நூலாசிரியர்கள் வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து வேறு நூலாசிரியர்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.